வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுமந்திரன் தமிழினத்தின் சாபக்கேடு, ஸ்ரீகாந்தா விமர்சனம். பல்வேறு கொலைகளுடன் தொடர்புபட்ட பிள்ளையான், டில்வின் சில்வா வெளியிட்ட ரகசியங்கள். இனவாதத்தை தோற்கடிக்க புதிய சட்டம், அனுர தெரிவிப்பு. மித்தனிய முக்கொலை சந்தேக நபர் இந்தியாவில் கைது, இலங்கைக்கும் நாடு கடத்தல். ரஷ்யாவிடம் நிலங்களை இழக்க தயாராகும் உக்ரைன், அமைதி பேச்சுவார்த்தையை நோக்கி நகர்வு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ஒருவரை கடத்திச் சென்று காணாமலாக்கிய குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் அவர் பல்வேறு குற்றச்செயல்களில் முக்கியமானவராக இருப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்தார். பிள்ளையான் தமிழீழ விடுதலை புலிகளுடன் இணைந்திருந்த காலத்திலும் அதன் பின்னரும் பல்வேறு ஒப்பந்தங்களுக்காக பல்வேறு கொலைகளை செய்துள்ளார் என பண்டாரவளையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் பெரும் குழப்பம் ஏற்படும், அரசியல் பழிவாங்கல்கள் இடம்பெறும் என தேர்தல் காலத்தில் பெரும் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தார்கள். ஆனால் இதுவரையில் அப்படியொன்றும் இடம்பெறவில்லை. அவர்களே பொய்யை கூறியுள்ளார்கள். இரு தேர்தல்களிலும் வெற்றி பெற்றுள்ளோம். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ஒருவரை கடத்திச் சென்று காணாமலாக்கிய குற்றச்சாட்டிலேயே பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார். அதற்கான சாட்சியங்கள் இருக்கின்றன. ஆனால் பிள்ளையான் இந்த குற்றச்சாட்டை மாத்திரம் செய்யவில்லை. தமிழீழ விடுதலை புலிகளுடன் இணைந்திருந்த காலத்தில் இடம்பெற்ற அறந்தலாப பிக்கு கொலை, காவல்துறை அதிகாரி கொலை போன்ற சம்பவங்களை கணக்கில் கொள்ளாவிட்டாலும் அதன் பின்னர் பிள்ளையான் பல்வேறு ஒப்பந்தங்களுக்கான கொலைகளை செய்துள்ளார். பிள்ளையானை விசாரிப்பதற்கு காவல்துறையினருக்கு அதிக நாட்கள் இருக்கின்றன. தற்போது ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ஷ, உதய கம்மன்பில, ராஜித சேனாரட்ன உள்ளிட்டோர் பயந்து பிள்ளையானை பாதுகாக்க ஒன்று திரண்டுள்ளனர். பிள்ளையானை தேசத்தின் வீரராகவும் யுத்த நெருக்கடி காலத்தில் பிள்ளையானே யுத்தத்தை நிறைவேற்றி கொண்டு வந்ததாகவும் கூறுகின்றார்கள். இதற்காக இவ்வாறு குழப்பமடைகின்றார்கள். பிள்ளையான் வாயை திறந்தால் எவற்றை கூறுவார்? இவர்கள் பெற்றுக் கொடுத்த ஒப்பந்தங்கள் வெளிவந்து விடுமோ என்று பயந்துள்ளார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தின் பிரகாரம் நெருங்கிய உறவினர்களுக்கும் சட்டத்தரணிகளுக்கும் மாத்திரமே பிள்ளையானை சந்திக்க முடியும். அதனாலேயே அந்த பணியை உதய கம்மன்பிலவிடம் ஒப்படைத்துள்ளார்கள். ஆனால் இதுவரையில் வழக்கு வாதாடியது இல்லை. தற்போது முதன்முறையாக பிள்ளையானின் வழக்கை வாதாடப் போகின்றார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தமிழினத்தின் சாபக்கேடு என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்டும் கட்சிக்குள் பாரிய குழப்பங்களை ஏற்படுத்தி வருவதாக மட்டக்களப்பில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுமந்திரன் என்கிற இந்த நபர், நான் வெளிப்படையாக சொல்கிறேன், தமிழினத்தினுடைய சாபக்கேடு, தமிழினத்தினுடைய சாபக்கேடு. அவரை கொண்டு வந்தவர்கள் சிலர் இப்பொழுது உயிருடன் இல்லை. ஆனால் அந்த நபர் கடந்த தேர்தலிலே தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட பின்னர் கூட இன்றைக்கு தமிழரசு கட்சியை தொடர்ந்து நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் தமிழரசு கட்சிக்குள்ளே ஆட்டம் போடுகிற நிலைமை நீடிக்கிற வரையிலே தமிழரசு கட்சியிடமிருந்து எதையும் நீங்களும் நானும் ஆக்கப்பூர்வமாக எதிர்பார்க்க முடியாது. அந்த நிலைமை மாறுமா, மாற்றப்படக்கூடுமா, கூடியதா என்பதை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் தமிழரசு கட்சிக்கு எதிராக தமிழ் தேசிய உணர்வு கொண்ட மக்களுடைய வாக்குகள் இந்த தேர்தலிலே, எதிர்வரும் தேர்தலிலே பலமாக ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே விழுமாக இருந்தால் அந்த நிலைமை மாறும். தமிழரசு கட்சியோடு இருக்கிற இந்த சுண்டலிகள், தமிழரசு கட்சியிலே இருக்கிற இந்த பரசைட்ஸ், அதாவது ஒட்டுண்ணிகள், தமிழ் தேசியத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிற சில தரகு தமிழர்கள் தமிழரசு கட்சி உறுப்பினர்களாலே விரட்டி அடிக்கப்படுவார். அந்த நல்ல நாள் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்பொழுது முழுமையான ஒற்றுமை வரும். அதுவரையிலே ஒன்றுபடக்கூடியவர்கள் ஒன்றுபடக்கூடிய விதத்திலே இன்றைக்கு இந்த கொடியின் கீழே அனுமதித்து நிற்கிற கட்சிகளோடு இந்த தேர்தலிலே தனித்து நிற்கிற கட்சிகளில் சில கூட தேசியத்தின் பேரால் எதிர்காலத்தில் எங்களோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய விதத்திலே ஒரு பலமான விடுதலை பாசறையாக, தமிழினத்தின் போர் வாளாக, தமிழினத்தின் பாதுகாப்பு கவசமாக தமிழ் தேசிய பாசறை உங்களுடைய ஆதரவினாலே உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அமெரிக்க ஜனாதிபதியினால் அறிவிக்கப்பட்ட பரஸ்பர வரி விதிப்பானது இலங்கையின் பொருளாதாரத்திற்கு சவாலாக இருந்தாலும் இலங்கை அதன் ஏற்றுமதி சந்தைகளை பல்வகைப்படுத்துவதிலும் ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சியை பராமரிக்க முதலீட்டுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதிலும் அவதானம் செலுத்த வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் துறையின் இயக்குநர் கிருஷ்ணா சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார்.
அமெரிக்காவின் வாஷிங்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் 2025 வசந்த கால கூட்டங்களில் நேற்று நடைபெற்ற பிராந்திய பொருளாதார கண்ணோட்டம் ஆசியா மற்றும் பசிபிக் அமர்வில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். மிக சமீபத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்தது. புதிய வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டமை தொடர்பிலும் இலங்கை அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர். அந்த சூழலில் கிடைத்த காலத்தில் வரி விதிப்பு தாக்கம் மற்றும் அவை பொருளாதார வளர்ச்சியை எவ்வாறு பாதிக்கும் என்பதற்கான ஒரு பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குவதற்கு போதுமானதாக இருக்கவில்லை. எங்கள் குழு திரும்பியதற்கு பிறகும் இந்த விடயம் தொடர்பில் தொடர்ந்தும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. பொதுவாக பார்க்கும்போது இலங்கை வரியூடாக பெரிதும் பாதிக்கப்பட்ட நாடு என்று கூறலாம். ஆடை தொழில் துறையில் ஏற்படக்கூடிய தாக்கம் மிகப்பெரியது. இது ஏனைய துறைகளையும் பாதிக்கின்றது. வரிகளால் கணிசமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நாடு என்றால் அதற்கு இலங்கை மிகச்சிறந்த உதாரணமாகும். இலங்கை மட்டுமல்ல, இந்த தாக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய இணைய நாடுகளும் இந்த நேரத்தில் தங்கள் ஏற்றுமதி சந்தைகளை பல்வகைப்படுத்தல், பிராந்தியத்திற்குள் நல்ல ஒருங்கிணைப்பை பேணுதல் போன்றவற்றின் மூலம் தாக்கத்தை குறைக்க உதவலாம். இலங்கையில் முதலீட்டை அதிகரிப்பதற்கான சூழலை நாம் உருவாக்க வேண்டும். அது வரி விலக்குகள் மூலமாக இருக்கக்கூடாது. இலங்கையின் நிதி ஒருங்கிணைப்பு மற்றும் நிதி ஒழுங்கு தொடர்ந்தும் பராமரிக்கப்படுவது கட்டாயமாகும். அந்த நிலையை பராமரிப்பதன் மூலமும் தனியார் முதலீட்டை ஊக்குவிக்க தேவையான சூழலை உருவாக்குவதன் மூலமும் முதலீட்டை ஊக்குவிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். மித்தனிய முக்கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நிலையில் நாடு கடத்தப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவர் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். மெத்தனிய பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கஜ்ஜா எனப்படும் அருணவிதான கமகே மற்றும் அவரது 2 பிள்ளைகள் உயிரிழந்தனர். உந்துரளியில் வந்தவர்கள் குறித்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருந்தனர். குறித்த சம்பவத்தின் போது உந்துருளியை செலுத்தியதாக தெரிவிக்கப்படும் சந்தேக நபரே இவ்வாறு இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நிலையில் நாடு கடத்தப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். பிரதான நீதவான் அருணா இந்திரஜித் புத்ததாச அண்மையில் பிறப்பித்த உத்தரவுக்கமைய தேசபந்து தென்னகோன் உள்ளிட்ட 2 மன்றில் முன்னிலையாகியுள்ளனர். 2023ஆம் ஆண்டு வெலிகமவில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தேசபந்து தென்னகோன் கடந்த 10ஆம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டார். அன்றைய தினம் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி நீதிமன்ற வளாகத்திற்குள் மகிழுந்தை ஓட்டிச் சென்றதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் முறைப்பாடு அளித்திருந்தது. அதற்கமைவாகவே இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அவர் உள்ளிட்ட 2 பேருக்கு நீதிமன்றம் அழைப்பாணை பிறப்பித்திருந்தது. இதனையடுத்து தேசபந்து தென்னகோன் உள்ளிட்ட 2 மன்றில் முன்னிலையாகியுள்ளனர். புதிய சட்டங்களை வகுத்தேனும் நாட்டில் இனவாதம் தோற்கடிக்கப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புத்தளத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சிங்கள மக்கள் முஸ்லிம் வேட்பாளர்களுக்கு வாக்களித்துள்ளனர். முஸ்லிம் மக்கள் சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களித்துள்ளனர். பிளவுபட்டிருந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நாம் ஒருங்கிணைத்துள்ளோம். கடந்த காலங்களில் ஆட்சி அமைத்தவர்கள் அதிகாரத்தை தக்கவைப்பதற்காக இனவாதத்தை பரப்பினார்கள். சிங்கள முஸ்லிம் பிரச்சனையை ஏற்படுத்தினார்கள். அழுத்கமையில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன. திகனையில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன. தற்போது இவ்வாறான செய்திகளுக்கு இடமில்லை. எமது நாட்டில் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஒருபோதும் இனவாதத்திற்கு இடமளிக்கப் போவதில்லை எனும் உறுதிமொழியை வழங்குகின்றோம். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பல்வேறு துறைகளில் இடம்பெற்றுள்ள பாரிய நிதி மோசடிகள் தொடர்பில் உடனடியாக விசாரணை செய்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு உயர்கல்வி அமைச்சு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கடந்த காலத்தில் மாணவர்களுக்கு வழங்கிய மகாபல புலமை பரிசில், விளையாட்டுத்துறை ஆய்வு மாநாடுகள் மற்றும் அபிவிருத்திகளில் பாரிய நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக பல்கலைக்கழக உத்தியோகத்தர்கள், விரிவுரையாளர்கள் ஜனாதிபதிக்கு முறைப்பாடு செய்திருந்தனர். இந்த முறைப்பாட்டிற்கு அமைய ஜனாதிபதி செயலகம் உயர்கல்வி அமைச்சுக்கு அறிவுறுத்தல் வழங்கியதை அடுத்து இந்த நிதி மோசடி தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு உயர்கல்வி அமைச்சு கோரியுள்ளது. இதையடுத்து நிதி மோசடி தொடர்பாக பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினர் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் அதிகளவான சிக்கின்குனியா நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா சுகாதார தரப்பினர் தெரிவிக்கின்றனர்.
இலங்கையில் ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் 16,544 சிக்கன்குனியா நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அவர்களில் மேல் மாகாணத்தில் மட்டும் 7,611 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் 2,709 பேரும், கம்பஹாவில் 2,453 பேரும், களத்துறையில் 567 பேரும் பதிவாகியுள்ளனர். நுளம்புகளால் பரவும் சிக்கன்குனியா நோயை தடுப்பதற்கு விரிவான நடவடிக்கை எடுத்து வருவதாக மேல் மாகாண ஆளுநர் ஹனீஃப் யூசுப் தெரிவித்துள்ளார். தனது உத்தரவின் கீழ் கொழும்பு பிராந்திய சுகாதார அலுவலகத்துடன் ஒருங்கிணைந்து ஆளில்லா கலன்களை பயன்படுத்தி புகை விசிறுதல் போன்ற அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறினர். அத்துடன் இந்த மாதத்தில் 18 சிக்கன்குனியா நோய் தடுப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தல் தோல்வியை நிவர்த்தி செய்வதற்காக ஈழமக்கள் ஜனநாயக கட்சி முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. மக்களுடன் நேரடி சந்திப்புகளை ஏற்படுத்தி வாக்களிக்குமாறும் கோரி வருகிறது. கடந்த காலங்களில் போலி வாக்குறுதிகளால் மக்களை ஏமாற்றியவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரிய தோல்வியை சந்தித்திருந்தனர். எதிர்வரும் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் வெற்றியை பெற வேண்டும் என்ற நோக்குடன் தோல்வியடைந்த கட்சிகள் களத்தில் இறங்கியுள்ளன. குறிப்பாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மக்களுடன் நேரடி சந்திப்புகளை நடத்தி வருகின்றது. கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா மக்களுடன் நேரடியாக சகயமாக கலந்துரையாடி வாக்களிக்குமாறு கோரி வருகின்றார். இவ்வாறான நிலையில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் மாநகர சபையின் 23ஆம் வட்டாரத்திற்கான அலுவலகம் நேற்றைய தினம் குருநகர் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவினால் குறித்த அலுவலகம் நாடாபட்டி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. திக்கம் வடிசாலையை மீளவும் பனை தென்னைவள கூட்டுறவு சங்கங்களின் வழங்க பனை அபிவிருத்தி சபையின் பணிப்பாளர் சபை தீர்மானித்துள்ளது. அந்த தீர்மானத்தை வெளிப்படுத்தும் வகையில் கைதடியில் இருந்து திக்கம் வரை பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவன் நடைபயணம் மேற்கொண்டுள்ளார். இவருக்கு அச்சுவேலியில் பொதுமக்களால் மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த திக்கம் விடயமாக இப்படி இதை நடந்து வந்து என்ன காரணத்துக்காக கொடுக்க வேண்டும் என்றால், உண்மையில் இந்த கால் நூற்றாண்டாக இந்த திக்கம் பிரச்சனை குறையோடி போயிருந்தாலும் இந்த இளம் சந்ததிக்கு புதிய தலைமுறைக்கு தெரியாது திக்கம் பிரச்சனை என்னவென்றே தெரியாது. அந்த செயற்பாட்டின் மூலமாக இந்த சீவ தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் முன்னுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். யாழ்ப்பாணம் கொடிகாமம் சந்தைக்குள் காணப்படும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சாவகச்சேரி பிரதேச சபையினர் அசமந்த போக்குடன் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். கொடிகாமம் சந்தைக்கு அருகாமையில் உள்ள மரத்தை வெட்டியதால் வியாபாரிகள் மிகுந்த அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். நேற்று முன்தினம் இரவு சாவகச்சேரி பிரதேச சபையினர் இந்த நாசகார வேலையை செய்ததாக வியாபாரிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். தற்போது வெப்பமானது மிகவும் அதிகரித்து காணப்படுவதால் மரங்கள் நிற்பதன் மூலம் வெப்பத்தின் தாக்கம் குறைவாக உள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் மக்களின் கருத்தையும் மீறி மரத்தை வெட்டியதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அத்துடன் சந்தையில் உள்ள மலசல கூடங்களும் பயன்படுத்த முடியாமல் மிகவும் அசுத்தமான முறையில் காணப்படுவதாகவும் அவற்றினை சாவகச்சேரி பிரதேச சபையினர் சுத்தம் செய்வதில்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். சந்தையில் சேருகின்ற கழிவுப் பொருட்களை உரிய முறையில் பிரதேச சபையினர் அகற்றுவதில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதை பற்றி இந்த சந்தை கட்டுறப்ப நீங்கள் வந்துடுங்க. இந்த பிரச்சனை இந்த மாதிரி வெட்டுறதால இந்த பிரச்சனைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. வந்தபடியாக இந்த பிரச்சனை நாங்கள் கதைக்கிறோம். இதில் தெரிஞ்சப்ப அப்போ நாங்களும் என்ன செய்கிறது, உண்மையாக நீங்கள் அந்த தண்ணி கட்டி வைக்கிற இடத்துல போய் பாருங்க, அதில் எவ்வளவு கிருமி இருக்குது, கிருமி இல்லையாது. அப்போ இப்போ இல்லைன்னா இந்த மரம் பட்டுறதால மேலே புழு வருதா மது வருதா, அப்போ இதுக்குள்ளே புழு வேற இல்லை, இந்த டொய்லெட்டுக்கு புழு இல்லை இருக்குதானே, இந்த கேனோலியே புழு இல்லை இருக்குதானே. அப்போ மரத்துக்கெல்லாம் புழு இருக்குதான் பட்டினது வட்டி அதை மறைச்சு போட்டு போனவன். காஷ்மீரை சேர்ந்த பயங்கரவாதிகள் அடில் மற்றும் ஆசிப்பின் வீடுகளை வெடிவைத்து இந்திய ராணுவம் தகர்த்துள்ளது.
காஷ்மீரின் பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இன்று காலை துப்பாக்கிச் சூடு நடத்தினர். பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியமைக்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்துள்ளது. இந்த தாக்குதலில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என இந்திய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே காஷ்மீரில் பயங்கரவாதி வீட்டை இந்திய ராணுவம் தரைமட்டமாக்கியுள்ளது. காஷ்மீரை சேர்ந்த பயங்கரவாதிகள் அடில் மற்றும் ஆசிப்பின் வீடுகளை வெடிவைத்து இந்திய ராணுவம் தகர்த்துள்ளது. இதேவேளை பகல்காமில் தாக்குதல் நடந்த சூழ்நிலையில் இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி இன்று ஸ்ரீநகருக்கு சென்றுள்ளார். பாதுகாப்பு நிலைமையை ஆய்வு செய்ததோடு அங்குள்ள ராணுவ உயரதிகாரிகள் காஷ்மீரிலும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிலும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்து விளக்கம் அளித்துள்ளனர். ரஷ்யாவுடனான அமைதி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உக்ரைன் தனது நிலத்தை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கலாம் என கியேவ் முதல்வர் விட்டாலி கிளிச்கோ தெரிவித்துள்ளார். ரஷ்யாவினால் கைப்பற்றப்பட்ட உக்ரைனின் கிரெமியாவை ரஷ்ய பிரதேசமாக ஏற்றுக்கொள்ளும் ட்ரம்புடைய திட்டத்தை உக்ரைன் நிராகரித்துள்ளது. இந்த நிலையில் அமைதி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உக்ரைன் தன்னுடைய நிலத்தை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கலாம் என கியேவின் முதல்வர் விட்டாலி கிளிச்கோ தெரிவித்துள்ளார். பிரதேசத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பது நியாயமில்லை எனவும், ஆனால் தற்காலிக அமைதிக்காக ஒருவேளை அது ஒரு தீர்வாக இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். அதே சமயம் உக்ரைன் மக்கள் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் வலியுறுத்தினார். கியேவ் மீது ரஷ்யா ஏவுகணை மற்றும் ஆளில்லா தாக்குதல்களை மேற்கொண்டதில் 12 பேர் உயிரிழந்த சில மணி நேரங்களுக்கு பின்னர் அவர் இதனை கூறியுள்ளார். அத்துடன் உக்ரைனின் தலைநகருக்கு பொறுப்பிருப்பதாகவும் அதை போரினால் பாதிக்கப்பட்ட நாட்டின் இருதயம் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் அமைதியை ஏற்படுத்த உக்ரைனிய ஜனாதிபதி வேதனையான தீர்வை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுமந்திரன் தமிழினத்தின் சாபக்கேடு, ஸ்ரீகாந்தா விமர்சனம். பல்வேறு கொலைகளுடன் தொடர்புபட்ட பிள்ளையார், டில்வின் சில்வா வெளியிட்ட ரகசியங்கள். இனவாதத்தை தோற்கடிக்க புதிய சட்டம், அனுர தெரிவிப்பு. மித்தனிய முக்கொலை சந்தேக நபர் இந்தியாவில் கைது, இலங்கைக்கும் நாடு கடத்தல். ரஷ்யாவிடம் நிலங்களை இழக்க தயாராகும் உக்ரைன், அமைதி பேச்சுவார்த்தையை நோக்கி நகர்வு. இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.